ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். உங்களில் ஒருவன் உங்கள் பாசக்கார பங்காளி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனல் ரொம்ப நாளா எந்த ஒரு வீடியோஸும் நம்ம பதிவில்லை. பாசக்கார பங்காளி என்ற பேரை நிறைய பேருக்கு மறந்துட்டு இருக்கோம். ஆனா இதுல ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்குங்க. எப்பயுமே யூடியூப்ல வீடியோ போறோம்னா சப்ஸ்கிரைப் கவுண்ட் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூபர் சொல்லியிருக்காங்க. கூட இருக்க நிறைய பசங்களும் சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு 7290 சப்ஸ்கிரைபர் இருக்கு. இது எப்பயுமே எப்ப இருந்தே இருக்கு. ஆனா ஒரு வருஷமா நான் எந்த ஒரு வீடியோஸும் பதிவிடல. எந்த ஒரு வீடியோஸும் பதிவிடாம எனக்காக இது வரைக்கும் என்னோட சப்ஸ்கிரைப் காத்துக்கிட்டு ஒரே நம்பிக்கை என்னன்னு கேட்டா, மறுபடியும் நான் வருவேன் பேசுவேன்ற அவங்களுக்கு நம்பிக்கை இருந்திருக்கு. ஆனா அந்த நம்பிக்கை எனக்கே இல்லை அப்படின்றத ஒரு முக்கியமான விஷயம் இல்லைங்களா. எவ்வளவுதான் இந்த மேல யூடியூப் சொல்ல முடிஞ்சிருச்சு, எந்த ஒரு வீடியோஸும் பதிவிட போறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட் ஒரு வழி கொண்டு வந்துட்டேன். ஆனா அங்க இருந்து ஒரு நபர் எனக்காக திடீர்னு வந்தாங்க. வின் த லைஃப். அவர் என்கிட்ட சொன்னார்னா, ப்ரோ எங்க ப்ரோ போயிருந்தீங்க, எந்த ஒரு வீடியோஸும் பதிவிடல, எவ்வளவு மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு நம்ம சமுதாயத்துல, அதை பத்தி பேசவே இல்லையே, சமுதாயத்துல எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு, நீங்க எதுவுமே பேசலையே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு தெரியும் ப்ரோ, எல்லா விஷயத்தையும் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனா பேசுறதுக்கு எனக்கான ஒரு பிளேஸ் இல்ல ப்ரோ அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா இது வரைக்கும் என்னோட வீடியோஸ், பழைய வீடியோஸ் எல்லாம் பாருங்க, கண்டிப்பா எங்கேதான் உட்காந்து பேசினா தெரியாது, எங்கன்னா உட்காந்து எங்கெல்லாம் இடம் கிடையாது அங்கெல்லாம் ஒரு வீடியோஸ் போட்டிருந்தேன். அப்புறம் ரீசனா பப்ளிக் ஒப்பீனியன், உட்காந்து பேச இடம் கிடையாதுல பப்ளிக் ஒப்பீனியன் எடுக்க போயிருந்தேன். அதனால நிறைய பெரிய மன கஷ்டங்கள் ஏற்பட்டது. அதனால எந்த ஒரு வீடியோஸும் பதிவிடாம இருந்தோம். அதுக்கப்புறம் எனக்காக சப்போர்ட் பண்ணி அவர் சொன்னக்கூடிய ஒரு விஷயம், ஒரு யூடியூப் ஸ்டுடியோ செட்டப் பண்ணலாம் ப்ரோன்ட்டு. அப்போ கூட நான் அவர்கிட்ட தான் சொன்னேன், இதெல்லாம் நடக்கிற காரணம் ப்ரோ, இதெல்லாம் மறுபடியும் ரெடி பண்ணி நல்லா யூடியூப்ல வீடியோ போட்டா மிகப்பெரிய ஒரு விஷயத்த உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, எனக்காக கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களாம் ப்ரோ, ஏன்னா உங்களுக்கு நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. அப்போ எனக்கு ஒரு டவுட், யாரு இவருன்னே தெரியாது. ஆனா எனக்காக அவர் மிஸ் பண்றேன் அப்படின்னு அந்த ஒரு வேர்டு, இந்த மிஸ் பண்றேன்ற வேர்டு எல்லாம் சொல்றதுல மிகப்பெரிய ஒரு வரம் கிடைச்சிருக்கணுங்க. ஏன்னா எல்லாருமே ஐ லவ் யூ, ஐ லைக் யூ இப்படிலாம் சொல்ற வார்த்தை விட ஐ மிஸ் யூன்னு சொல்ற வார்த்தை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும். அந்த மாதிரி மாற்றத்தை உருவாக்கினது என் மனசுக்குள்ள. அதுக்கப்புறம் நானும் என்னோட தம்பியை சேர்ந்து நாங்க ஒரு முடிவு பண்ணோம், யூடியூப் ஸ்டுடியோ செட்டப் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக நாங்க என்னென்ன பிளான் பண்ணோம், வேற எங்கன்னா வீடு வாடகை எடுத்து பண்ணலாமா அப்படின்ற மைண்ட் செட் எல்லாம் கொண்டு வந்தோம். கடைசியில என் தம்பி எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தான், ஏன்னா நம்ம எங்கெங்கேயே ட்ரை பண்றோம், நமக்குன்னு எப்பயுமே ஒரு ரூம்ல படுத்துதான் இருக்கோம், கேம் எல்லாம் விளாடுறோம், அந்த ரூம்லயே நம்ம ரெடி பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டிருந்தான். எனக்கும் ஒரு ஐடியா, சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்க ரெடி பண்ண இந்த யூடியூப் ஸ்டுடியோ செட்டப் மிகவும் நல்லா சூப்பரா தான் இருக்குன்னு சொல்லலாம். முதை விட இப்ப ரொம்பவும் அற்புதமாக தான் இருக்கு. எங்கேயும் வெளியே வெளியே ஓடி ஓடி தேடி தேடி வீடியோ போட்டிருந்த காலம் போய் இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்குன்றது மனசார ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா இதுக்கு மேல எப்ப வேணா எந்த நேரத்துல வேணா நினைச்ச நேரத்துல என்னோட வீடியோஸை பதிவிட முடியும் ஓகேங்களா. அது கூட முக்கியமான விஷயம், நான் நன்றிகள் தெரிவிக்கக்கூடிய முக்கியமான ஒரு நபர் யாருன்னு கேட்டா என்னோட தம்பி, அடுத்து என்னோட மாமா. இவங்க ரெண்டு பேருக்குமே, ஏன்னா இப்போ இவ்வளவு செட்டப் அவங்க கூட ஹெல்ப் பண்ணலாம், கண்டிப்பா என்னால பண்ணிருக்க முடியாது. தனிப்பட்ட நபரா நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருந்தேன்னா இது சாத்தியமில்லாத ஒரு விஷயம் தான். ஏன்னா சோம்பேறித்தனம் ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். அதனால இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் நான் பண்ணணும்னு நினைச்சேன்னா கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டேன். மறுபடியும் உங்களுக்கு நான் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பேன். ஆனா இன்னைக்கு அவங்களே என் கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணதால இன்னைக்கு இந்த வீடியோவை நான் அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு தான் பதிவிட்டிருக்கேன். அவங்களுக்கு இந்த வின் த லைஃபுக்கும், என்னோட தம்பி, மாமா, இந்த வின் த லைஃப், இந்த 3 நபர்களுக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள் சொல்லிக்கிறீங்களா. தம்பிகள்லாம் அது ஒரு தம்பிகள் சொல்ல மாட்டேங்க, ஏன்னா இந்த வீடியோஸ் பாக்குற எல்லா தம்பியும் பார்ப்போம், நாங்களாம் பண்ணலையே ப்ரோ அப்படின்ட்டு. என்னோட அனைத்து தம்பிகளுக்குமே என்ன மனமார்ந்த நன்றிகள் தான் சொல்லணும் ஓகேங்களா. ஏன்னா இதுல ஒவ்வொரு வேர்வத்துலயும் அவங்களோட தான் கலந்துருக்கு. என்னோடதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்னே சூப்பர்வைசர் இருக்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தோம். எங்கேயாவது வேலை செய்யுங்கடா, பார்த்து அது பண்ணுங்கடா அதை பண்ணுங்கடா சொல்லி கொடுத்தேன்னாச்சு, நான் எந்த ஒர்க்குமே பண்ணல பெருசா. ஆனா எனக்காக கஷ்டப்பட்டு பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் என் தம்பிகள் தான். இந்த யூடியூப் ஸ்டுடியோ எப்படி இருக்குன்றத அடுத்து வர வீடியோஸ்ல ஷார்ட் வீடியோவா போறேன், கண்டிப்பா நீங்க பாருங்க. சரி, இப்ப நான் சொல்லக்கூடிய உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், இது வரைக்கும் நன்றிகள் தெரிவிச்சாச்சு. ஆனா இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற விஷயம் கண்டிப்பா தெரியணும்ல. இதுக்கு மேல ஒவ்வொரு அரசியல் பத்தியும் பேச போறோம். அது மட்டும் இல்லாம சமுதாயத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் பத்தி பேச போறோம். சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பத்தி பேச போறோம். நம்பி என் கூட கையை பிடிங்கன்னு நான் தான் சொல்லுவேன். என்னைக்குமே நீங்க என் கையை பிடிச்சிட்டு தான் இருப்பீங்க. ஏன்னா என்னைக்கும் நான் உங்க கையை பிடிச்சிட்டு தான் இருப்பேன். என்ன காரணம் கேட்டீங்கன்னா இந்த பாசக்கார பங்காளிக்கு எப்பயுமே உங்களோட சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியம். அதனால நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்பி வாங்க, மாற்றத்தை உருவாக்கும், சேர்ந்து மாற்றத்தை உருவாக்கும், ஒன்னா வாழ்வோம், ஒன்னாவே இருப்போம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த பாசக்கார பங்காளி என்னைக்குமே உங்க கூட சப்போர்ட்டா இருக்கும் சொல்லி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.